நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தை தொடர்ந்து அதிபர் பிரதமர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் ஆட்சி அதிகாரம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பிரதமர் KP சர்மா ஓலி அரசின் ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் கடந்த திங்கட்கிழமை தொடங்கிய போராட்டம் கலவரமாக வெடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒடுக்க காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 19 இளைஞர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை முதல் அரசு மற்றும் அலுவலகங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். நாட்டின் உச்ச நீதிமன்றம், நாடாளுமன்றம், அதிபர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் வீடுகள் என அனைத்தும் தீக்கிரையாயின. முன்னாள் பிரதமர் ஜாலநாத் கானனில் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டதில் அவரது மனைவி ராஜ்ய லட்சுமி உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் பிரதமர் சர்மா ஓலி அமைச்சர்கள் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பிச் சென்றனர். தொடர்ந்து அதிபர் ராம் சந்திர பவுடலும் பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து இளைஞர்களின் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து அமைதியை மீட்டெடுக்கும் முயற்சியில் இராணுவம் நேற்றிரவு முதல் களமிறங்கியுள்ளது. போராட்டக்காரர்கள் வைத்திருக்கும் சட்டவிரோத ஆயுதங்களை உடனடியாக இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கலவரத்தை பயன்படுத்தி மக்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது, கொள்ளையடிப்பது போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நேபாளத்தில் சிக்கியுள்ள வெளிநாட்டவர்கள் அருகிலுள்ள பாதுகாப்பு படையினரை அணுகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் வெடித்த கலவரத்திற்கு மத்தியில் சிறைக்கு தீ வைத்து கைதிகள் தப்பியோடியுள்ளனர். நேபாளத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக ஊழலுக்கு எதிராகவும் நடைபெற்று வரும் போராட்டத்தை பயன்படுத்தி சப்தாரி பகுதிகளுக்குட்பட்ட ராஜ்பிராஜ் சிறையில் இருந்த கைதிகள் சிறைச்சாலையின் ஒரு பகுதியில் தீ வைத்துள்ளனர். மொத்தம் 397 கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் இருந்து சிலர் தப்பியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சிறை கண்காணிப்பாளர் காங்கா யோகி தெரிவித்துள்ளார். மேலும் சிறையில் கைதிகள் சிறைச்சாலைக்கு தீயிட்டு எரித்ததையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பேசியதாவது: சிறையில் இருந்த கைதிகள் சிறைச்சாலைக்குள் ஒரு பகுதியை தீயிட்டு எரித்தனர். அவர்களை சிறை அதிகாரிகள் கட்டுப்படுத்த முயன்றனர். கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி சிறையில் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் 397 பேர் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் இருந்து சில கைதிகள் தப்பியோடினர் என குறிப்பிட்டார். சிறையின் 2ஆம் பிரிவு கட்டடத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இராணுவ ஆயுதப்படை, காவல்துறையினர் அனுப்பப்பட்டுள்ளனர். ராஜ்பிராஜ் சிறையை தொடர்ந்து பிர்குச் பகுதியில் உள்ள சிறை கைதிகளும் போராட்டத்தை பயன்படுத்தி தப்பியோட முயன்றுள்ளனர். இதற்காக சிறையின் தெற்கு சுவரை அவர்கள் தகர்க்க முயன்றனர். அதேவேளையில் போராட்டத்தால் சிதைந்து போன நேபாளத்தில் இடைக்கால அரசை வழிநடத்த புதியதொரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆட்சி அதிகாரம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நேபாளத்தில் முதல் பெண் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி அந்நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.